வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 422A தமிழ் கிளாஸஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல யூனிட் 7ல நம்மளுக்கு 15 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல திருக்குறள் தான் பாக்குறோம். திருக்குறள்ல 20 அதிகாரங்கள் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏன்னா ஒரு அதிகாரமா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை நம்மளுக்கு 60வது அதிகாரத்துல கொடுத்திருப்பாங்க. இந்த ஊக்கமுடைமை அப்படிங்கிறது பொருட்பால்ல இருக்கும், அரசியல்ல இருக்கும், 60வது அதிகாரத்துல இருக்கும். உடையார் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையாரோ மற்று. அதாவது உடையர் உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஊக்கம் மட்டும்தான் இருக்கு உங்ககிட்ட. ஊக்கம் உடையவங்க தான் உடையவங்க. மிச்சம் உங்ககிட்ட எது இருந்தாலுமே அது என்ன ஆகாது, உங்களுக்கு நிலை இல்லாம இருக்கும். எல்லாமே இழந்துட்டாலும் உங்ககிட்ட சிறந்தம் ஒருவரை உடையவர் அப்படின்னு சொன்னாவே சிறந்ததா எது பார்க்கப்படுது அப்படின்னா இங்க ஊக்கம் குறையாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. உள்ளம் உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒரு ஊக்கம் அப்படிங்கிற பொருளை தவிர வேற எதுவுமே உங்ககிட்ட நிலை இல்லாம தான் போயிடும், அது நீங்கிடும். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது என்ன ஆகாது, நிலையா இருக்காது. பொருள் உடைமை அப்படிங்கிறது நில்லாதது. ஊக்கம் அப்படிங்கிறது தான் ஒருவருக்கு நிலையான ஒரு உடைமை. உடைமைனா உங்ககிட்ட இருக்கக்கூடியது, அதுதான் என்னது, நிலையானது. வேற எந்த பொருள், மற்ற பொருள் எந்த பொருள் இல்லாம நிலையில்லாம போயிடும். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஊக்கம் உறுதியா இருக்கிறவங்க, உங்ககிட்ட இந்த ஊக்கம் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க என்ன ஆகுது, ஆக்கம்னா செல்வம். ஆக்கம் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட மாட்டாங்க. இது நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட மாட்டாங்க. இல்ல என்கிட்ட என்னால முடியும், நான் அதை திருப்பி கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஊக்கத்தோட செயல்படுவாங்க. அவங்க கலங்க மாட்டாங்க. எல்லா பொருளை இழந்துட்டாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க. என்னால திருப்பி என்ன பண்ண முடியும், அதை கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைப்பொருளை இழந்ததுக்காக வருத்தப்பட மாட்டாங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையார் நுழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உறுதியான ஊக்கம் உடையவரை தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு ஆக்கம் வழி கேட்டுக்கிட்டு தானே நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தர்கிட்ட ஊக்கம் இருக்குதோ அவரு இவ்வளோ கடினமா உழைக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்கம்னா செல்வம், பொருள், அது தானே அவர்கிட்ட வழி கேட்டுட்டு போகுமா. இவர்கிட்ட இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அசைவில்லாத ஊக்கத்தை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இப்போ இந்த தண்ணீரினுடைய அளவு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு தான் நம்மளுடைய மலர் இருக்கும். மலர் அவ்வளவுதான் இருக்கும். தண்ணி எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் தாமரை மலர் தண்ணியினுடைய அளவு இருக்கும். அதே மாதிரிதான் உங்ககிட்ட எவ்வளவு தூரத்துக்கு ஊக்கம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் உங்களுடைய உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊக்கம் எவ்வளவு தூரம் இருக்கோ, நீங்க எவ்வளவு தூரத்துக்கு முயற்சி பண்றீங்க அப்படிங்கறத பார்த்துதான் உங்ககிட்ட செல்வமோ உயர்வோ உங்ககிட்ட சேரும். அதே மாதிரிதான் தண்ணி இருக்கிற அளவுக்கு மலர் வளர்ற மாதிரி உங்ககிட்ட ஊக்கம் இருக்கிற அளவுக்கு தான் உயர்வு சேர்ந்துட்டே இருக்கும். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட என்ன ஆயிடும், உயர்வு வளர்ந்துடும். அந்த நீரினுடைய அளவு இங்க சொல்லிதாங்களே, நீர்ப்பூக்களினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி மாந்தர்கள் அவங்களுடைய உள்ளத்துல உயர்வு இருக்குது அப்படின்னா அந்த ஊக்கம் குறைவில்லாம இருந்துச்சுன்னா அந்த உயர்வு எப்பொழுதுமே இருக்கும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போவே அது உயர்வாதான் இருக்கணும். உயர்ந்த விஷயங்களாதான் உங்களுடைய நினைப்பு எப்பொழுதுமே இருக்கணும். அது கை கூடல அப்படின்னா, நீங்க நினைச்ச விஷயங்கள் கை கூடல அப்படின்னாலும் அந்த உயர்வான நினைப்பை எப்பொழுதுமே என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க கைவிற்றக்கூடாது. ஒரு பெரிய ஒரு விஷயங்களை நோக்கி நீங்க சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அது நடக்கல, இப்போதைக்கு நடக்கல அப்படின்னாலும் என்ன பண்ணக்கூடாது, தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முயற்சிய நீங்க என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, கைவிடக்கூடாது. அதாவது அந்த நினைப்பை எப்பொழுதுமே விட்டுறக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பா உங்களுக்கு உயர்வை தான் கொடுக்கும். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர்
புதயம் பிற்பட்டு பாடுன்றும் களிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு யானை இருக்கு அப்படிங்கிறப்போ அது மிகப்பெரிய பருத்த உடலோட பெருசா இருக்கும். மிக பெரியது அப்படின்னா அது நம்மளுக்கு பார்க்கக்கூடிய விலங்குகள்லயே யானை மட்டும்தான். அது என்ன ஆகுது அப்படின்னா போர்ல உடல் முழுவதும் அம்புகளால துளைக்கப்பட்டு கடைசி ஸ்டேஜ்ல போய் நிக்குது அந்த யானை அப்படிங்கிறப்போவும் சுத்தி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த யானை என்ன பண்ணுமா, உறுதி தளராம எந்திரிச்சு நிக்கணும், எப்படியாவது நம்ம எந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிக்கும் போது என்ன ஆகும், நம்ம பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஐயோ யானை எந்திரிக்க போகுது அப்படி சொல்லிட்டு விலகி போய் நிப்போம் இல்லையா, அந்த உறுதி இருக்குது. யானை வந்து உடம்பு ஃபுல்லா அம்புகளால துளைப்பட்டாலும் உறுதியா எந்திரிச்சு நிக்கணும் நம்ம, அதுதான் ஊக்கம். ஊக்கம் உடையவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரிதான், அழிவே வந்தாலும் கவலைப்படவே மாட்டாங்க. ஊழி காலம் வந்தாலும் உலகமே அழிய போகுது அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஊழி பெயரினும் தான் பெயரால் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்கும். அதாவது உலகம் அழிய போகுது, எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் வரப்போகுது, இனிமே அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போதும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த ஊக்கம் அப்படிங்கறத என்ன பண்ண மாட்டாங்க, கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊக்கம் உடையவர் எப்போதுமே அவங்களுடைய முயற்சியை தளர விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் ஊக்கமே இல்லை ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய வந்து கொடுக்கணும், வள்ளல் மாதிரி காமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆகாது, அவங்களுக்கு மனசே இருக்காது. ஆனா தன்னை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, தான் ஒரு வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்குவாங்க, ஊக்கமில்லாத ஒரு அரசர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊக்கமில்லாத ஒரு அரசர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா தன்னை வந்து வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்திக்கிட்டு இது பண்றது அப்படிங்கிறது ஊக்கம் இல்லை அப்படிங்கிறப்ப அவர் சொல்றதுக்கு என்ன ஆகாது, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பரியது கூர் ஓட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா புரின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரியது கூர் போட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா புரின். பரியது பருத்த உடம்பை உடைய ஒரு யானை. அதே மாதிரிதான் இந்த ரெண்டு இதுலயுமே என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு யானையை குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா மிக பெருசு வலிமை அப்படின்னா நம்மளுக்கு யானை தான் ஞாபகம் வரும். பருத்த உடலை உடையது, கூர்மையான மிகுதியான கொம்புகளை கொண்டது, கூர்மையான தந்தம் உடம்பு அப்படிங்கிறப்போ அந்த கொம்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யானை ஊக்கத்தோட ஒரு புலியானது தாக்குச்சு அப்படின்னா அந்த டயத்துல அந்த யானை பயப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா யானைங்கிறது பெருசுதான், ஆனா அதுகிட்ட என்ன இல்ல, ஊக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா புலிங்கிறது அதை விட சின்ன ஒரு புலி அப்படின்றப்போ அது வந்து தன்னை ஊக்கத்தோட தாக்குச்சு அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அது வந்து பயப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கூறிய கோட்டையும் உடைய நாயினும் யானை புலிதா கூறின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யானை தன்னை வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த புலி வந்து ஊக்கத்தோட தாக்கும் போது அஞ்சு பயப்படும் அப்படின்னு, அவ்வளவு பெரிய உடம்பு இருக்கிற யானை வந்து பயப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரம் ஒருவருக்குள்ள வெறுக்கை அக்தில்லா மரமக்கள் ஆதலே வேறு. மனசுல உறுதியான ஊக்கம் இல்லாதவங்க அப்படின்றப்போ அவங்க மனிதர்கள்ட்ட ஊக்கமே இல்லை, ஒரு கான்பிடென்ட்டே இல்லை, நான் அதை செய்வேனா அதை செய்ய மாட்டேனா அப்படிங்கிற ஒரு இது இல்லை அப்படிங்கிறப்போ எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணிக்கிறது, தன்னை வந்து தாழ்த்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் மரத்துக்கும் வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் சும்மா நின்றுட்டு இருக்கு இல்லையா, அந்த மரமும் ஒண்ணுதான். ஒருவருக்கு உரமுள்ள வெறுக்கை, அதாவது திண்ணிய அறிவு ஊக்கம் அப்படிங்கிறப்போ அவங்கள்ட்ட என்ன இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஊக்கம் இல்லாத ஒரு மனுஷனும் சும்மா நின்றுகிட்டு இருக்க ஒரு மரமும் ஒண்ணுதான், அவங்க மக்கள் தானே தவிர அவங்க மரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமா பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு அதிகாரம் ஊக்க உடைமை அப்படிங்கறதுல 60வது அதிகாரமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை இன்னைக்கு பாக்குறோம். திருக்குறள் வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸஸா நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி நான் கொடுத்துருவேன். நீங்க எக்ஸாம் போற வரைக்குமே அதை முறையா வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு போதும். ஊக்கமுடைமை உடையார் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லா உடையது உடையாரோ மற்று. உள்ளம் உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார். ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா
ஊக்கம் உடையான் உலை. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. உழுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. சிதைவிட தொல்கார் உறவோர் புதயம் பிற்பட்டு பாடுந்தும் களிறு. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. பரியது கூர்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். உரமொருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்கள் ஆதலே வெறு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.